ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டேங்க. இன்னைக்கு சண்டே தான். இன்றைக்கி லேட்டாக தான் கிளம்புனேன் ட்ரைவர் ஓட்டுறதுக்கு. எப்படின்னா வீட்டில் ஒரு 10:30 கிளம்புனேன். இப்போ மணி 11 ஆகுது. இப்போ தான் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக தான் இது 10:30 கிளம்புனேன். ஏன் லேட் ஆச்சுன்னா இன்றைக்கி எனது சண்டேயில் துணி துவைக்க இருந்துச்சு. சரி இப்போ நான் காலையிலே துணி துவைச்சி போட்டுட்டு பார்த்தேன். மணி 10:30 ஆகிடுச்சு. சரி இப்போ போகலாமா வேணாமான்னு பார்த்தேன். சரி நான் வீட்டில் இருந்தாலும் சும்மா தான் வெட்டியாக கிடக்கணும். சரி போனால் இன்றைக்கி ஆர்டர் அது இல்லாமல் கம்மியாக தான் கிடைக்கும் சண்டே. அதனால் போனால் ஒரு 500 அட்லீஸ்ட் ஒரு 500 ஓட்டலாம். இல்லை அவ்வளோ தூரம் ஓட்டினா சரி இப்போ நான் ஒரு 500 கிடச்சா கூட ஓகே தான் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் வேலைக்கு வந்தேன். பார்த்தாச்சுன்னா ரைடே கிடைக்கல ஸ்டார்டிங்கில் எல்லாம். சரி இப்போ நான் 11 வரை பார்த்தேன். சரி அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா, என் ஜலதோஷம் இருந்துச்சு லைட்டாக ஜலதோஷம் மட்டும் இருந்துச்சு. சரி இப்போ நான் வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு ரைடு போட்டான். 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, ஒரு 10 கிலோமீட்டரு ட்ராப் லொக்கேஷன். சரி உடனே அப்செட் பண்ணிட்டேன். நான் மைண்டு மாறுறது நான் அந்த ரைடை அப்செட் பண்ணிட்டேன். லைட்டாக மைண்டு மாறினா அந்த ரைடு போச்சுன்னா அப்படியே மூட்டு கிளம்பியிருப்பேன். மைண்டு மாறுறதுக்கு நான் உடனே அப்செட் பண்ணிட்டேன். பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நைட்டு சரியாக தூங்கலைங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி நைட்டு நேற்றுக்கு ஒரு 10:30 படுத்துட்டேன். படுத்த உடனே தூங்கிட்டேன். ஆனால் என்னாச்சு, ஒரு 12:15 எந்திரிச்சிட்டு திரும்பி அடுத்து தூக்கமே வரல சுத்தமாட்டேன். அப்புறம் ஒரு 3:30 இருக்கும். அது வரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3:45 இருக்கும்போது சரி ஓகே ஒரு போய் டீ குடிச்சிட்டு வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிக்க போகிறேன் விடிய காலில். அதனாலேன்னு தெரில, காலையில் எழுந்திரிக்கிறேன் சரியா இல்லை. அப்படியே ஜலதோஷம் ஸ்டார்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, மூக்கில் 2 தண்ணி ஒழிக்கிட்டு அதான் மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ நான் வேறு வழியே இல்லை, இதுக்கு லீவ் போட்டாலும் என்னை ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 500 ஓட்டினாலும் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்லேயே கிளம்பிட்டேன். சரி அதான் இப்போ ஃபஸ்ட் ரைடு பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் காமிக்குது. சரி போகலாம் லொக்கேஷனில் நம்ம. ஓகேங்க, லொக்கேஷனில் வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவுமே என்னது பில்டிங்கே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே ஒரு இடத்துல கொண்டு பில்டிங் வச்சுருக்காங்க. இங்கே தான் லொக்கேஷன் போட்டுருக்காங்க. இங்கேயே வெயிட் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம். $6405 ஓகேண்ணா, உட்காருங்கண்ணா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக 9.6 கிலோமீட்டர் தான் காமிக்குது. நான் 10 கிலோமீட்டர் மேலே இருக்கணும் பார்த்தா அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரி ஓகே, 9.6 கிலோமீட்டர் காமிக்குது. 23 மினிட்ஸு. ஓகே, கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே போயிடலாம் டக்குன்னு. மேக்ஸிமம் சண்டேல ஓட்டுறது என்ன பெனிஃபிட்னா, சண்டே ஓட்டுறதுனா மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்காது. அது இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தாச்சுன்னா ரைடு கம்மியாக இருக்காது. மேக்ஸிமம் சண்டே எல்லாம் ஓட்ட மாட்டேங்க. ஏன்னா ரைடு கிடைக்க கம்மி பார்த்தீங்களா. சரி இப்போ நான் ஓட்டாலும் பெருசாக எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஓட்ட மாட்டேன். அதுலேயே வேணால் அதை துணி துவைச்சு போடணுன்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே லீவு போட்டுருவேன். சரி இப்போ நான் என் ஃப்ரெண்டு வேறு ரூமில் இல்லையா, அவர் இருந்தால் கண்டிப்பாக என்ன லீவு போட்டிருப்பேன். அவர் வேறு ஊருக்கு போயிருக்கான். சரி இப்போ நான் அதனால தான் இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன். எப்படி வீட்டில் இருந்தால் எப்படி சும்மா தனியாக தான் இருக்கணும் காலையில் இருந்து நைட் வரைக்கும். சரி இப்போ நான் தான் கிளம்பிடும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ஆட்டோ கிட்ட நிப்பாட்டிக்கோங்க. ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே கேஸ், ஸ்டாப் லொக்கேஷன்லாம் வந்துட்டோம். க்ளோஸ் பண்ணிடலாம். அமௌண்ட்டு 120. பரவாயில்ல. 120ண்ணா. ஜிபேயா? ஆமாம். 120. ஓகே 5 ஸ்டார் கொடுத்துருவோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட் ரைடு அவங்கள ட்ராப் பண்ண அப்புறம் நான் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்ன முடியலை, நிற்க எனக்கு ஜலதோஷம் குடிக்கிட்டே இருக்குது போக. சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க. சரி நான் அப்செட் பண்ணிட்டேன். இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப்பு சவுக்கார்பேட்டை எனக்கு. இவங்க பைக் பூஸ்ட் புக் பண்ணியிருக்காங்க. 26 அரௌண்ட் ஒரு 27 கிலோமீட்டர் 26 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்செட் பண்ணிட்டேன். இப்போ அவங்கள தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன்.
ஓகே லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் போட்டுருங்க போல இருக்குது லொக்கேஷன். நைன் 9094 ஓகே. போகலாமா ப்ரோ? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பிக் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 27 கிலோமீட்டர் காமிக்குது, 51 நிமிஷம். ஆமாம், 27 கிலோமீட்டர் 51 நிமிஷம். பரவாயில்ல, டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே தான், போகலாம். காய்ஸ் இன்றைக்கி டிராஃபிக் இல்லைன்னுலாம் இல்லை, டிராஃபிக் இருக்குது. என்ன மற்ற நாளோடையும் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். பட் டிராஃபிக் இல்லைன்னுலாம் இல்லை. நான் எதிர்பார்த்து ரோட்டில் ஃப்ரீயாக இருக்கணும் பார்த்தாச்சுன்னா வாய்ப்பில்லை ராஜா. எப்படி இருக்கு? ஓ, அது இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குட் ஃப்ரைடே முடிஞ்சாச்சு. அது அந்த ஃப்ரைடே போயிடுச்சுன்னா அதுக்கு சண்டே வரும் பார்த்தீங்களா, அடுத்த சண்டே அன்றைக்கும் ஏதோ அந்த கிறிஸ்டின்ஸுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அது பேரில் சரியாக தெரில. ஆமாம், அந்த ஃப்ரைடே முடிஞ்சு அதே அடுத்து வர சண்டே அதே அவங்க ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. அதனால தான் எனக்கு மேபி கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறவங்களாம் மேக்ஸிமம் எனக்கு போவாங்க நிறைய பேர். நார்மல் டேஸ்லாம் போகிறவங்க இன்னும் நிறைய பேர் போவாங்க. அதனாலே இருக்கலாம் மேபி டிராஃபிக். காய்ஸ் இந்த டிராஃபிக் தான் கடுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடித்து பிரிக்குதுங்க, சரியாக போய்க்குது. அப்போது மண்டே தான் காயுது. ஆல்ரெடி ஜலதோஷம் இதுக்கடையில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கார்ஃபு எல்லாமே, ஸ்கார்ஃபு ஹெல்மெட்லாம் போட்டு மண்டையை கவர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வெயில் அடிச்சு அப்படியே ஃபுல்லாக வேகுது உள்ளாடி. ஆல்ரெடி ஜலதோஷம் வேறையா, அதான் கொஞ்சம் கூட அஃபோர்ட் பண்ணுது. அப்படியே இந்த டைமுக்கு எனக்கு ஒரு பாட்டு தான் மைண்டில் ஞாபகம் வருது. நெருப்பு தெடிக்குது, காற்றும் தெடிக்குது, ஊரே வாட்டா வாட்டா, அப்படி ஒரு பாட்டு ட்ரெண்டாக தெரியுமா? அதே மண்டையில் ஓடிட்டே இருக்குது. ஆல்ரெடி முடியலை ஜலதோஷம். ஆனால் அதில் வேறு இந்த வெயில் வேறு மண்டையை பொழந்து தள்ளுது. இந்த மாதமே இப்படி, இது ஏப்ரல். மேலெல்லாம் கொட்டியாப்பட்டுக்கு கிளம்பிட்டு ஊருக்கு ஓடிட வேண்டியதான். இப்போ முடியலை. ஊருக்கெல்லாம் போக மாட்டேன் கைஸ். நான் ஒன்று சொல்லி வச்சுருக்கேன் வீட்டில், நான் பைக் எடுத்து அப்புறம் தான் ஊருக்கே வருவேன். நான் சும்மா வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன் ஆண்டிக்கிட்ட. பைக் எடுத்த அப்புறம் தான் நான் ஊர் பக்கம் வருவேன். அது இல்லாமல் இப்போது காத்திருக்குது எனக்கு. அது இல்லாமல் இப்போ வார வழியில் ஒரு பின்னாடி இருக்காங்களா பையன் கூட்டிகிட்டு போகிறேன் டெலிவரி பண்ணுறதுக்கு. பையன் பெரிய சம்பவமே பண்ணிட்டான். எப்படின்னா அந்த கத்திப்பாறை ரவுண்டான இருக்குது தெரியுமா? அடங்க மழக. ஆனால் ஒன்றி சைடு இண்டியேட்டர் போட்டு இருக்குங்கண்ணா. அந்த கத்திப்பாறை ரவுண்டான இருக்குது தெரியுமா? இந்த நம்ம அந்த என்னது பலகான ரோட்லேருந்து கிண்டி வரமும் ஒரு ரவுண்டான சுற்றி வருவோம். போரூர் போகிறவங்களும் அப்படி சுற்றி தான் போவாங்க. அந்த ஒரு ரவுண்டான இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ரவுண்டானா. அதுக்கிட்ட வரும்போது அந்த ரவுண்டான அப்படியே வளைக்கும் போது அப்படியே என்னது கார்னரிங் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஸ்மூத்தாக வளைப்போம் தெரியுமா? அப்படியே சரிச்சு அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு போதாச்சுன்னா ஒரு சவுண்டு கேடுது, ஜீன் டபாக்கு டம் டம், ஜீன் டபாக்கு டம் டம். அந்த சவுண்டு டக்குனு கேட்டுச்சு. நான் இதனடா நமக்கு யாரா ஜீன் டபாக்கு டம் டம் போடுறான்னு பார்த்துச்சுன்னா பின்னாடி இருக்க பையனோட மொபைல் நோட்டிஃபிகேஷனு ஜீன் டபாக்கு டம் டம்மா. அட்டங்கம்மா கரெக்டான நேரத்தில் சவுண்டு கேட்குது, ஜீன் டபாக்கு டம் டம்ட்டு. அப்படி கேட்டேன் நான். அப்புறம் கேட்டேன், என்ன பையா இந்த ரிங் டோன் வச்சுருக்கேன், நான் சும்மா வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டான். சரி ஓகே. ஆனால் வந்தது பார்த்தீங்களா கரெக்டான டைமில் அப்படியே காரிங் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஜீன் டபாக்கு டம் டம். அப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ரோ ட்ராப் எங்க? லொக்கேஷன் இங்கே முடியுது. இங்கேயா ட்ராப்பு? ஓ அங்கேயா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு 289 காமிச்சு, ஆனால் அவங்க 300 பே பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம சவுக்கர்பேட்டில் இருக்கோம். இந்த ஏரியாவுக்கு வந்தே பல நாள் ஆகுதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் கொஞ்சம் நாளாகவே போட்டு ஓடிருந்தேன்ல, அப்போ எல்லாம் இந்த பக்கமே வரமாட்டேன். தாடி என்ன காத்திருக்குது, நான் புயல் கிளம்பிடுச்சா? நான் இந்த ஏரியா வரமாட்டேன் அந்த போட்டு ஓடிட்டு இருந்த டைமு. 60 நான் 600 நினச்சேன் ஒரு செகண்டில்.
நான் போட்டு ஓடிச்ச டைமில் இங்கே வரமாட்டேன். நான் இப்போ இது சவுக்கரப்பேட்டை பார்த்தீங்களா, இங்கெல்லாம் போட்டிருக்க ஆர்டர் கிடைக்கணும் அவ்வளோ கிடைக்கும். இப்போ நம்ம போட்டுற மாதிரி ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும், வந்துகிட்டே இருக்கும். நான் எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டேன். அது அப்படி நம்ம நிறைய ஆர்டர் மிஸ் பண்ணிட்டாச்சுன்னா நம்ம ஐடி கொஞ்சம் என்னது அதை அப்படியே டவுன் பண்ணிடுவோம் நமக்கு ஆர்டர் கிடைக்கிறத. நம்ம நிறைய ஆர்டர் எடுக்க விட்டோம்னா இப்போ என்ன இந்த 60 ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். எத்தனை ஆர்டர் போட்டுன்னு தெரில. இப்போ நான் ப்ரைம் பார்ட்னரில் இல்லை, அதனால் பிரச்சனை கிடையாது. பார்க்கலாம், ஏதாச்சும் ஏரியா போகிற மாதிரி வந்துச்சுன்னா எடுக்கலாம். ஏரியா போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் லாங் வந்தாலே நான் எடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவரை அங்கே ட்ராப் பண்ண அப்புறம் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது போட்டில் நிறையா ஆர்டர் போட்டு தான் இருந்தான். கிட்டத்தட்ட நான் எனது வந்து இங்கே வெயிட் பண்ணி ஒரு 3வது ஆர்டர் 4வது ஆர்டர் அதில் ஒரு 250 ரூபா ஆர்டர் போட்டான். எங்கள் கொட்டிவாக்கம்னே அது ஒரு ஏரியா. சரி நான் அப்செட் பண்ணிட்டு எனது பிக்கப் கிலோமீட்டருக்கு நம்ம அப்செட் பண்ண அப்புறம் நம்ம பார்ப்போம் இல்லை பிக்கப் கிலோமீட்டர் எவ்வளோ ஒன்று. சரி அப்புறம் நான் பார்த்துட்டு உடனே அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி ரைட்டுன்னு அதில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்டே வந்தாங்க, 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணி. இப்போது திருப்பி ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. இது எங்கன்னா இங்கே பக்கத்துல எல்லாம் கிடையாது, 3.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. நான் இங்கே சவுக்கரப்பேட்டையில் இருக்கேன், இங்கே இல்லாத ஆர்டர் அங்கே தூக்கி போடுறேன். 3.5 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு எங்கே கோவிலம்மாக்கம் ட்ராப்பு. அமௌண்ட்டு கம்மியானு தெரில, கிலோமீட்டர் போய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். 240 கிட்ட காமிச்சு. சரி ஓகே வாங்க ஃபஸ்ட் நம்ம பிக்கப் பண்ண போகலாம். முதல்ல பிக்கப் பண்ண அப்புறம் தான் தெரியும் அது மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட் இருக்குன்னு. ஓகே காய்ஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். கரெக்டாக இந்த காரில் தான் போட்டுருவேன். எங்கே யாருன்னு தெரியலையே, கால் பண்ணி பார்க்கலாம். எடுக்கிறீங்களா? 3 பாக்ஸா? சரி ஓகேண்ணா, ஓகே. என்ன அது லீக் ஆகாதுல்ல? லீக்லாம் ஆகாது, ஃபுல்லாக பேக்கெட் ஆகலாம், லீக்லாம் ஆகாது. ஓகே ப்ரோ. பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ். அப்படின்னா பேசாமல் ஒரு 4 பாக்ஸ் கொண்டு வரேன். 400 ரூபாய் தரீங்களா? எடுத்துப்போம். 2 வச்சுக்கோங்க. கீழே வைங்க, 1 ரூபா கீழே வைங்க. அப்படியே இது ரொம்ப லாங் ஆர்டர் ப்ரோ. எப்படின்னா 3 பாக்ஸை நான் நேரே வச்சு கட்டிக்கிறேன், இன்னொன்று ஃப்ரெண்டில் வச்சுக்கிறேன். ஆமாம். ஓகே ப்ரோ. ஸோ பேமெண்ட் யார் பண்ணணும்? நீங்களா? பேமெண்ட் நீங்கள் பண்ணுவீங்களா? ஓகே, டெலிவரி பண்ண அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டம், பட் ஓகே கட்டிட்டேன். காய்ஸ் இது ஒரு தரமான ஆர்டர் காய்ஸ். வெயிட் பண்ணுங்கள். எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? ஓகே 22 கிலோமீட்டர் 42 நிமிஷம் டன்னு. இதான் நம்ம முன்னாடி வச்சுக்கலாம். காய்ச்சி இது இப்போ நம்ம பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது என்ன ஆச்சுன்னா அமௌண்ட் மொத்தத்தில் ஒரு 240 ரூபா காய்ச்சில்ல. சரி ஓகே, எங்கள் லொக்கேஷனில் வந்துட்டு அவர் இந்த பாக்ஸ் தான் கொண்டு போகணுன்ட்டு. அதில் தான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா. அதில் அவர் ஃபஸ்ட்டு சொன்னார் 2 பாக்ஸ் கொண்டு போகணுன்ட்டு. எனக்கு இந்த பாக்ஸ் கொண்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக கொண்டு போயிடுவேன். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சரி ஓகே நான் ஒரு 50 ரூபீஸ் சேர்த்து வரீங்களான்ட்டு. அப்போது அவர் சொன்னார், கொஞ்சம் யோசிச்சுனார், சரி ஓகே 3 பாக்ஸ் டெலிவரி பண்ணுறீங்களா? ஏன்னா மொத்தம் 4 பாக்ஸ் இருந்துச்சு, 3 பாக்ஸ் டெலிவரி பண்ணுறீங்களா? இது 300 கொடுத்துட்றேன்னு. சரி ஓகே, ஏன்னா 2 பாக்ஸ் வச்சுட்டு ஈஸியா. சரி ஓகே 3 பாக்ஸுங்கிறது அதுக்கு மேலே இன்னும் வச்சு தான் கட்டிப்பேன். அப்போது சரி ஓகே, அப்போ எனக்கு என்னது ஓகே சொல்லிட்டேன், 3 பாக்ஸுக்கு 300 ரூபா. அப்புறம் யோசிச்சேன், நான் அப்புறம் கேட்டேன் அந்த பக்கத்தில் பாக்ஸ் டெலிவரி பண்ணுமான்னு. ஏன்னா மொத்தம் 4 பாக்ஸ் இருந்துச்சு இல்லை. அப்போ அதை கேட்டேன், 4 பாக்ஸ் டெலிவரி பண்ணுவான்ட்டேன். ஆமாம் அவர் நிறைய ஆமாம் அப்போ டெலிவரி பண்ணும். அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே நான் மொத்தத்தில் 4 பாக்ஸை டெலிவரி பண்ணிடுறேன், மொத்தத்தில் ஒரு 400 கொடுத்துருங்கன்னு. அவரு நிறைய சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துடலான்ட்டு. ஸோ வாங்கிட்டேன். இந்த ஆர்டருக்கு மொத்தத்தில் 240 ரூபா வந்துச்சு. அதை பேசி எப்படி இல்லாமல் ஒரு 400 ரூபாய் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதான் காசு டேலண்ட்டு. ஆமாம் உருப்படியாட்டு காட்ட வேண்டிய விஷயத்துல டேலண்ட் காட்டாத இதெல்லாம் ஒன்று காட்டுறோம் பார்த்தியா. அப்புறம் நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக வந்துருக்கீங்க இல்லை நம்ம வீடியோஸ் இப்போ தான் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். பைக் ரைடு ட்ராவலிங் எல்லாம் பிடிக்கும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளும் பைக் வாங்கிட்டு ட்ராவலாக பண்ண போகிறோம். அப்போலேருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கிற பைக் வாங்குற பாடு கிடையாது. சரி ஓகே, பிரச்சனை கிடையாது. நம்ம கூடிய சீக்கிரம் பைக் வாங்கிடுவோம். வாங்கின அப்புறம் நம்மளும் ட்ராவல் பண்ணலாம் கைஸ். ஸோ யாராச்சும் இப்போ புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். வாவ் கைஸ், மாங்காய் மரம் பார்த்தீங்களா? எவ்வளோ மாங்காய். ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். நாங்கள் லைட்டாக தாண்டி வந்துட்டோம். உங்களுக்கு நம்ம இடத்த மாங்காய் மரத்தை பார்த்தோன்னே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். நானே வைக்கவா? ஓகே ப்ரோ, பார்த்து கொண்டு போங்க. ஆமாம், அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வெற்றிகரமாக டெலிவரி பண்ணிட்டோம். ஆனால் என்னால் சத்தியமாக நிற்க முடியல கைஸ். மூக்கில் ஒழிவிட்டே இருக்குது, கடுப்பாக இருக்குது. நான் எவ்வளோ தூரம் தான் பிடிச்சி இழுத்து வைக்கிறது மேலே உள்ள அடி. அடிக்கிற வீரை பார்த்தீங்களா? சியமா முடியல. சரி, பேசாமல் நைட்டு ஓட்டிடலாமா? போகிற போக்க பார்த்தா இனிமேல் நைட்டு தான் ஓட்டுவோம் போல இருக்கு கைஸ். ஏன் முடியல, அவ்வளோ வெயில், டிராஃபிக்கு. அப்பா ஓகே கைஸ், கரெக்டாக ஒரு அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காரு, 400 ரூபா. டோட்டலாக இது நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது ரேப்பிடோவில் ஒரு டிப்ஸ்லாம் சேர்க்கும்போது ஒரு 400 ரூபா வந்துடும். அப்புறம் இதில் ஒரு 400 24 பூச்சனா எவ்வளோ? 400 24 பூச்சன்னா 376 ப்ளஸ் ஒரு 376 777 ரூபா இதுவரையும் ஆன் பண்ணியிருக்கோம். நான் இதுவரையும் சாப்பிடலாம். மணி இப்போது 2:40 ஆகுது. என்னென்னு சொல்கிறது, கண்டினியூ பண்ணலாமா இல்லை வீட்டுக்கு ஓடிக்கலாமான்னு தான் இருக்கேன். ஏன்னா முடியல கைஸ், மூக்கண்டு ஓடிட்டே இருக்குது. சரி ஓகே, 776 ரூபா தான் ஆன் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், ஒரு 2-3 ரைடு கூட ஓட்ட முடிஞ்சா ஒரு 1000 ரூபா கிடச்சிரும். பார்க்கலாம் கைஸ், நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், நான் ஒரு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுத்தமாக ஆர்டர் கிடைக்கல, அது இல்லாமல் என்னால் முடியலை. ஜெலவசம் அப்படியே போக கூடுது. காலைல ஜெலவசத்தில் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ போக அப்படியே தலைவலிலாம் இருக்குது. ஓரளவு தலைவலி சாப்பிட்டவங்க இல்லையோ. ஏன்னா இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க. லாஸ்ட் ஒரு டெலிவரி பண்ண பார்த்தீங்களா? சரி ஓகே, அங்கே கோவிலம் பக்கத்துலேருந்து இங்கே கிட்டத்தட்ட இங்கே பல்லாவரம் வர வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பிரிட்ஜ், இங்கே வர வந்துட்டேன். அது சாப்பாடு இருக்கணும் பார்த்தீங்கன்னா எந்த கடையுமே இல்லை. அது இல்லாமல் என்னால் முடியலை. பார்த்தீங்களா அடிக்கிற வெயிலை பார்த்தீங்களா? வெயில் வர மண்டையை பிரிக்குது. சரி ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டோட்டலாக எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கோம்னா ரேப்பிடோவில் 400 ரூபா, அப்புறம் போர்ட்டில் கமிஷன் போக ஒரு 376 ரூபா, 376 டோட்டலாக 776 ரூபா. இதில் மைனஸ் ஒரு 150 பண்ணிக்கலாம். 150 மைனஸில் 626 ரூபா. பரவாயில்ல, நீங்கள் நம்ம கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். மணி இப்போ 3:11 ஆகுது. அப்படி பார்த்தா கூட ஒரு 11:15 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 ஹவர் ஓட்டியிருக்கோம். பரவாயில்ல கைஸ், என்ன ஓட்டினீங்க இவ்வளோ ஓகே தான். வீட்டில் சும்மா இருந்திருந்தால் இவ்வளோ கிடச்சிக்குமா? 600 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. சரி ஓகே கைஸ், பாய், see you later. நான் முடியலை, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.